வெல்கம் பேக் டு விஆர்டி காமெடி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சீசன் 2 பார்ட் 48. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前はஐயோ, நான் கூட என்னமோ ஏதோ ஒன்று நினைச்சிட்டேங்க. உள்ளக்க கையை விட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறான். அது வேற ஒரு மாதிரியான ஷேப்ல இருந்துச்சா, ஆஹா அதை தான் எடுக்க போறான்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலை அதை எடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு கத்தி எடுத்திருக்கான். சத்தியமா ஷாக் ஆயிடுச்சுங்க. டேய், எழுத சொன்னா மேல என்ன பாத்துக்கிட்டு இருக்கு பைபிள்ல? தகராறுக்கு சின்னரா பரதா பெரியரா பரதா யோசிச்சிட்டு இருக்கபா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீ சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்னரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. டேய், உன் பரம்பரைக்கே படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியாக்கோ? டேய், இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரைய பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். பொல்லாத பரம்பரை, பீத்த பரம்பரை. என்ன தண்ணி கண்ட என் பரம்பரையில? பின்ன என்னயா, என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஓட்டு சிவப்பு ஓட்டுன்னு ஒட்டு ஓட்டா போட்டுக்கிட்டு திரிஞ்ச. அதையாச்சும் போட்டு திரிஞ்சப்பல அடிச்சு கை வாங்கிட்டே ஆமாங்க, கோகுவோட ஃபேமிலி கூட கிட்டத்தட்ட பார்க்க இப்படிதான் இருக்கும். அதுவும் சீச்சிலாம் போட்டு கோகுவை தாறுமாறா அடிப்பா, குத்துவா, பறப்பான் கோகுலாம். என்னதான் ஒரு பவர்ஃபுல்லான சைனா இருந்தாலும் சீச்சி முன்னாடிலாம் அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க. இந்த வீடியோ பார்க்க முடியாது சின்ன வாங்க. இந்த வீடியோ கெட்ட வார்த்தை வரும், அதனால சவுண்ட் கம்மி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பட்டெக்ஸ் அடி கன்ஃபார்ம். நீயா அந்த முட்டா புண்டா இங்க இல்லனா இந்த வில்லேஜ ஒரே ஒருத்தரால தான் காப்பாற்ற முடியும். அதுவும் என்னால மட்டும்தான். நருட்டோக்கு சாஸ்கே எவ்வளோ மரியாதை கொடுக்குறான். உண்மையா நட்புனா இதுதான், வேற என்ன நட்பு? என் ஃப்ரெண்ட் கூட நான் இப்படிதான் கூப்பிடுவேன், அவனும் இப்படிதான் கூப்பிடுவான். இதுதான் நட்பு. ஒரு நார்மலான ஃப்ரெண்டுனா ஃபர்ஸ்ட் ப்ரோ தான் சொல்லுவான், வா ப்ரோ போ ப்ரோன்னு தான் சொல்லுவோம். ஒரே கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னா வாடா போடான்னு சொல்லிட்டு பேசுவோம், இல்லைன்னா பேர் சொல்லி கூப்பிடுவோம். ஒருவேளை நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கமா தான் கூப்பிடுவோம், அசிங்கமா தான் போ சொல்லுவோம். அதுதாங்க உயிர் நட்பு. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இப்படிலாம் பேசலன்னா அது என்ன நட்பு? தூக்கி போடுங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா சார்? ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான். என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ. ஒருச்சு மறுபா டேமேஜ் பண்ணலாமா? எப்படி? ரொம்ப தப்பு இல்ல. ஒரு பயங்கரமான வில்லையா, என்ன பண்ணி இப்படி டேமேஜ் பண்றீங்க? ஆமா, என்ன பிரச்சனை? யார கூட்டு வந்தியா? யாரையும் போடல. உள்ள எவனோ ஒருத்தன் மாமனை போடுவான்னா அதான் யாருன்னு பாட்டு போலாம். ஓ மாமனா? யாரு? ஓ, இவர் தான் காளியாவோட மாமாவா? ஆனா இவர் எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. சோட்டா பீம்ல தான் ஏதோ ஒரு எபிசோட்ல வருவாரு. பட் எப்படி சொல்றது, மறந்து போச்சு. எபிசோடா இல்ல மூவியான்னு சரியா தெரியல. இவர் பேர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இந்த ரீல் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கும். ஆனால் கடைசியில் ஒரு பங்கமான விஷயம் ஏற்பட்டுரும். அந்த பங்கமான விஷயம் உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னா ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சவுண்ட் கம்மி பண்ணுங்க. அவ்வளோதான். என்ன என் பூல சிரிக்கிற? என்ன சிரிச்சதுக்கு ககாசி இப்படி பச்சையா கேட்டு போட்டாரு. வாமா மகளே, இன்னைக்கு டோலக்பூரோட ஏமாளி பயல்கள் உனக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு பாரு, 4 பேர் தான் டோலக்பூரோட ஏமாளி பயல்கள். நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இந்த பீம் ஏமாளி இல்லப்பா, லட்டு தின்னி பயப்பா. போடா இந்திரவர்மா பொறுக்கி, நீலாம் எதுக்குடா ராஜாவா இருக்க? வர இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா சோட்டா பீம் எல்லாம் சரியில்லைங்க. என்னென்னமோ டப்பிங் பண்ணி எப்படிலாம் எடிட் பண்ணி என்னென்னமோ பண்றானுங்க. பார்க்கும்போதே டே இது குழந்தைங்க காட்டுன்றாங்களா, எவ்வளவு மோசம் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல தோணுது. மியா மியா வெண்ண வீட்டுல கடைஞ்ச வெண்ண எப்படி கடைஞ்சன்னு சொல்லித்தாரே உங்க ஆயா மேல ஆன. என்னடா ஆயா மேல ஆனு சொல்லி சுனாடையை காட்டுறீங்க? ஆனா உண்மைதான், சுனாடை வந்து ஆயா தான். ஆனா எங்களால அதை ஏத்துக்க முடியலையே. பின்ன சுனாடையை பார்க்க ஆயா மாதிரியா இருக்காங்க? அழகு தேவதை. பொருளுடன் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குங்க. தலைவலியா? ஜலதோஷமா? ஆமா. இருமல் இருக்கா? ஆமா. என்னோட நம்பிக்கையான விக்ஸ் ஆக்ஷன் 500 அட்வான்ஸ் கொடுப்பா. சோட்டா பீம்ல கிருமடாக்கு எப்பயோ இந்த விக்ஸ் மாத்திரையை கொடுத்துருந்தீங்கன்னா அவன் நல்லா சிரிச்சிருப்பான். இப்ப என்ன கொடுத்து யூஸ்? டேய், எழுத சொன்னா மேல என்ன பாத்துக்கிட்டு இருக்கு பைபிள்ல? தகராறுக்கு சின்னரா பரதா பெரியரா பரதா யோசிச்சிட்டு இருக்கபா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீ சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்னரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. டேய்,
உன் பரம்பரைக்கே படிப்பு வாசனை கிடையாது இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியாக்கோ ஏய் இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். பொல்லாத பரம்பரை பிரீத்த பரம்பரை. என்ன தடி கண்ட என் பரம்பரையில? பின்ன என்னயா என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஓட்டு சிவப்பு ஓட்டுன்னு ஒட்டு ஓட்டா போட்டுக்கிட்டு திரிஞ்ச. அதையாச்சும் போட்டு திரிஞ்சப்பல அடிச்சு போல. கை வாங்கிட்டே இருவனா ஏமா கட்டின புருஷனை புள்ள விட்டு அடிக்க வச்சிட்டு இருக்க பாவம் அவரு. புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அத கேக்குறதுக்கு நீ யாரா எடுத்த போய் மகனே? எது எடுபட்ட வயலா? ஏன்னா என் பொண்டாட்டி அடிக்க வர்ற என் பொண்டாட்டிட்ட நான் 1000 அடி வாங்க வேண்டாம். ஆனா கடைசியில சாஸ்கியோட என்ட்ரி வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஆனா சாஸ்கியை அசிங்கப்படுத்தி விட்டாங்கடா. ஆனா திடீர்னு ஒரு நாள் தீவுக்கு பேராசை எண்ணம் கொண்ட ஒரு நாகம் வந்துச்சு. ரம்யா அடுத்தபடியா அழியாம வாழ்றதுக்கு ஒரு மாயமான காலக்கையை உருவாக்குனா. ஆனா அது அவனுக்கு பாதகத்தை விளைவிச்சு காலாகாலத்துக்கு அவனை பாதாள லோகத்துல சிற வச்சுது. ஒருவேளை தம்யான் பாதாள லோகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டா நினைச்ச மாதிரி அழியா வளர்த்த பெறுவான், அமரனாவும் வாழ்வான். தம்யானோட அந்த சீனோட டயலாக்கும் ஒரோச்சிமாருக்கும் கொஞ்சம் கரெக்டாக சிங்க் ஆகுதுல. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு நல்லா சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சலி வந்து சக்தியை லவ் பண்ணல, கௌதம தான் லவ் பண்ணான்னு சொல்லணும். அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா அட கொடுமையை என்னடா அவன் மாத்தி சொல்றான். ஒரு வாட்டி நருட்டோட ஃபேன்னா இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நருட்டோட ஃபேன் தான். நீங்க எப்படிப்பா? நான் இப்படிதாப்பா, எப்பவுமே நருட்டோட ஃபேன் தான். நருட்டோ அனிமே தான் எனக்கு எப்பவுமே ஆல் டைம் பிடிச்ச அனிமே. எந்த அனிமே வந்தாலும் சரி நருட்டோ தான். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தம்பி ஃபாரின்ல இருந்து மாமா வராரு, வெளில எங்கி போவாத. சரி கிளைமேட் இங்க சரியில்லையே. படியில கால வச்சிட்டான்டா, பாமத்துக்கு போறா. பாமா பொறுமையா பின்னாடி நவுறான்டா. ஆளே வித்தியாசமா தான் இருக்கான். லெஃப்ட்ல ஒரு ஆள் போங்கடா, ரைட்ல ஒரு ஆள் போடா, பின்னாடி ஒரு ஆளு. நான் மேல இருந்து அவனை கவனிக்கிறேன். கரெக்டா மண்டையில ஹெட்ஷாட் வைக்கிறோம். சுற்றாதீங்க, உங்க கால கூட உழுவுறேன், கெஞ்சி கேக்குறேன்னு. லே கண்ணரா AK-47 சொன்னாரா? போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. இதே வேலை கடுப்பு. என்னடா AK-47 சொல்றான். யோ மாமா என்னையா பண்ற? மாப்பிள வராத ஓடிடு, தீவிரவாதி வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க. தீவிரவாதியா? ஆமா மாப்பிள, பாம்பு போட்டுருவான், சுற்றுவான்றானுங்க, ஓடிடு. யோ ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருந்தையா? அட பாவிங்க, என்னடா மினட்டோவே மண்டி போட வச்சுட்டீங்க. எவ்வளவு பெரிய ஆளு இந்த AK-47 அப்படிலாம் சொல்லி மிரட்டி வச்சிட்டீங்களாடா. சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா அட்லீஸ்ட் ஒரு 400 லைக்ஸாக திருக்க விடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் பாருங்க. அந்த வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆல்ல பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சென்ட் பண்ணுற ரீல்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து போட்டுட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்க அனுப்புற ரீல்ஸும் அடுத்த மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோவில் வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா இருக்கு, இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே எனக்கு ரீல்ஸ் தான் சென்ட் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் ரியாக்ஷனில் உங்க வீடியோ போட்டு திருக்க விடலாம். ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகே பை பாய். 俺の最後の切り札を見せてやる。